அனைவருக்கும் வணக்கம். தற்போது டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் எஃப்ஏபி அண்ட் எஸ்ஏ மேற்கொள்வதற்கான அந்த ஷெடியூல் வந்து பிடிஎஃப் வடிவில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த ஷெடியூலை டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு மாடியூலும் எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணி எந்த டேட்டில் முடிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப்பை லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிற இடத்துல டிஎன்ஏசிடி ஸ்கூல் அப்படின்னு கொடுத்து அந்த டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப்பை வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ் நியூ அப்படின்னா எண்ணும் எழுத்தும் ஷெடியூல் ஆடட் பக் ஃபிக்சஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப்பை லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாப்அப் வந்திருக்கும், அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப்போட ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற மாடியில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது லாஸ்ட்டில் ஷெடியூல் அப்படிங்கிற புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எஃப்ஏபி ஷெடியூல் டேம் 3 அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் டவுன்லோட் ஆகிட்டு அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ண சொல்லும். அந்த பிடிஎஃபை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். வளர்ச்சி மதிப்பீடு மற்றும் தொகுத்தறி மதிப்பீட்டுக்கான கால அட்டவணைன்னு டேம் 3. இதில் ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஏபி 1 to 3 வகுப்புக்கான அந்த ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் பேஜில். அதில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அடுத்து மாடியூல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயும் சப்ஜெக்டையும் மாடியூல் நம்பர் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் பார்த்துக்கோங்க. அதே போல் நெக்ஸ்ட் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 4 and 5க்கு அதே போல் எஃப்ஏபிக்கான அந்த ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட்டு, மாடியூல் நம்பர், ஸ்டார்ட் டேட் எப்போ, எண்ட் டேட் எப்போன்னு.